அனைவருக்கும் வணக்கம். முன்னாடிலாம் எல்லாமே இங்கி பேனா தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி. அதில் திரும்ப திரும்ப இங்கை ரீஃபில் பண்ணி பல வருஷங்களுக்கு ஒரே பேனாவை பயன்படுத்த முடிஞ்சது. சரி. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஜெல் பென் ரீஃபில் பென்லாம் வந்த பிறகு அது தீர்ந்த பிறகு இப்படி நிறைய சேர்ந்து போயிடுது. சரி. இதெல்லாம் கைலங்கடக்காரன் கூட எடுக்க மாட்டேங்கிறான். அட கன்றாவிய. அதனால இதெல்லாம் குப்பைக்கு போய் மண்ணை தான் கெடுக்குது. இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பா இந்த மாதிரி பேனாவை யாருமே குப்பையில போட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆஹா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓல்டு பென் ரீயூஸ் ஐடியாஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நான் அதை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்லையும் வருது பாருங்க. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட் ஒன்று செஞ்சிருக்கோம். இப்போ பார்ட் 2 வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நம்ம வீட்டில் டெய்லி ஷீட் காலண்டர் தொங்க விட்டுருப்போம். டெய்லி அதை கிழிப்போம். மந்த்லி ஷீட் காலண்டர் தொங்க விட்டுருப்போம். டெய்லி அதை பிடிச்சி தொங்குவோம். அதாங்க இந்த மாதம் எவ்வளோ ஹாலிடேஸ் வருது, அடுத்த மாதம் எவ்வளோ ஹாலிடேஸ் வருது, பொங்கல் எப்போ வருது, தீபாவளி எப்போ வருது, எப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலண்டரை போட்டு தொங்கி அதுவும் ஒரு கட்டத்தில் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லி இப்படி ஆகிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பென்னோட கேப் ஒன்று எடுத்துக்கணும். இந்த கேப் வந்து கட் பண்ணுற அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கட் பண்ணால் தெறிக்கக்கூடாது. அந்த மாதிரி கேப்பை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கிளிப்பு நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து விட்டுடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இந்த எண்டை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வி மாதிரி மார்க் பண்ணி ஒரு வி கட் போட்டு விட்டுருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சுற்றி ஒரு முடிச்சு போட்டு விட்டுடலாம். இப்போ அந்த சவால் விட்ட காலண்டரை எடுத்து அதில் இந்த மாதிரி இதை சொருகி சென்டரில் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், திரும்ப தொங்குறதுக்கு இந்த காலண்டர் ரெடி. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு அடுத்த ஐடியா பார்க்கலாம் வாங்க. எப்போயாச்சும் இடகுடமான நேரத்தில் ஃபோன் வரும். அப்போ அதில் ஏதாவது ஒரு டீட்டெயிலை சொல்லுவாங்க. அப்போ தான் அறக்க பறக்க பேப்பர் எங்கேன்னு தேடி இப்படி ஏதாவது பண்ணி எக்குதப்பா மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சிருச்சுல்ல. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடியா. இப்படி பாடியான பேனாவோட பாடி ஒன்று எடுத்துக்கோங்க. சென்டராக இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு இந்த போர்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த எண்டை இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதை பொறுமையாக சேஃபாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ஒரு எண்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வி கட் போட்டு விட்டுடணும். நான் ஏற்கனவே ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் சைட் பிரிண்டட் பேப்பர் கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா இப்படி அடுக்கி இதை இப்படி பொறுமையாக அப்படி ஸ்லைட் பண்ணி விட்டுட்டாக்கா நமக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் பேட் ரெடி. அப்படியே இதே பென்னோட கேப்பை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை இந்த இடத்துல சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டிட்டு இதில் இப்படி ஒரு பென்னை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இதில் ஒரு நூலை கட்டி ரெகுலராக ஒரு இடத்துல தொங்க விட்டுருந்தா ஃபோன் வரும்போது சில பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஐடியா இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே தேவையான ஐடியா. என்னவென்று சொல்வதம்மா? இந்த மாதிரி கவரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை அப்படியே சுருட்டி வச்சாக்கா காற்று போகலாம், பூச்சிகள் போகலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. ஏற்கனவே பண்ண மாதிரி பெண்ணோட ஒரு பாடி மட்டும் எடுத்துக்கிட்டு
அதே மாதிரி தான் கோடு போட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி வீ கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கவரை இந்த மாதிரி மடித்து இதை அப்படி சொருகி விட்டுக்கலாம். இது இப்போ டெம்பரவரியாக சீல் ஆகிடும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். வீட்டில் தான் பிக்கல் பிடுங்கல் தாங்கலன்னு ஆஃபீஸில் வந்து அக்கடான்னு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே சில சிக்கல்கள். அது என்னென்னா இதுதான் அது. இப்போ இதுக்கு ஒரு ஐடியா. இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்கிற ஒரு பெண்ணோட கேப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுடணும். இதுக்கும் ஒரு வி கட். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஹெட்ஃபோனை நல்லா சுற்றி அது பிரியாமல் இதை போட்டு விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கிற சார்ஜிங் கேபிள், டேட்டா கேபிளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கேப்பை எடுத்து வாய்ப்பில்லை ராஜா, அதில் ஒரு சின்ன போர்ஷனை கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த கேபிளை இந்த மாதிரி சுற்றி அதுக்கு இதை போட்டு விட்டுடலாம். இப்போ சிக்கல் தீர்ந்ததா? அடுத்து கிளிப் காய வைக்கிற, அடுத்து கிளிப்பில் துணி காய வைக்கிற, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சாரி, அடுத்து கொடியில் துணி காய வைக்கிற கிளிப்பு இந்த பழைய தீர்ந்து போன பெண்ணை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கனபாடியாக இருக்கிற பெண்ணோட பாடி ஒன்று எடுத்து அதில் ஒரு சின்ன பீஸ், அதை விட கொஞ்சம் பெரிய பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கணும். அடுத்து இந்த பெரிய பாடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். சின்ன பாடியை ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பென் எடுத்து அதை இந்த மாதிரி ஈக்குவல் பீஸ் 2 கட் பண்ணி 2 சைட்லேயும் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிளிப்புக்கு ஒரு எலாஸ்டிக் ஃபங்க்ஷன் இல்லை ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வேணும் இல்லையா, அதுக்கு இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் கிளிப் ரெடி. நல்லா இருக்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் மேலும் மேலும் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் அப்படியே தட்டி விட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.